முதல்ல ரெட் ஃப்ளவர் படத்துக்கு வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் சீனியர் டைரக்டர்ஸ் வாசு சார், புரட்சி தளபதி விஷால் சார், சுரேஷ் சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். முதல்ல மாணிக்கம் சார் ஓட அபிமானிகள், அதாவது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் பல தூரங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவரோட அன்பின் பேரில் நீங்கள் வந்திருக்கீங்க. சினிமாவை தாண்டி அவர் மேலே இருக்கிற அன்பும் பாசத்தினாலும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த வைஜி சார், தலைவாசல் விஜய் சார், அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க நியூ டெக்னீஷியன்ஸ் அண்ட் நியூ டைரக்ஷன் டீமில் உருவாகி வந்திருக்கிற படம். இதில் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் டைரக்ஷனில் டெபியூ ஃபிலிம். இதனோட டிஓபி பார்த்தீங்கன்னா அவரும் டெபியூ ஃபிலிம். மியூசிக் டைரக்டர் அகெயின் டெபியூ ஃபிலிம். இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியன்ஸ் நிறைந்த திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. முதல்ல இவங்க எல்லாத்துக்குமே உங்களோட பலத்த கரோஷங்களை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டெபியூ ஃபிலிமில் நாங்கள் விநியோகஸ்தராக இருந்து அந்த படத்தை முன்னாடி கொண்டு வரதில் எங்களுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி தான். பெருமகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தருணத்தில். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் இது எதை நோக்கி சொல்லப்பட்டிருக்கும் கதை, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் உருவாக்கின ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் தான் ரெட் ஃப்ளவர். அதிலிருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை 2047 அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அது திரும்பி ரீபர்த்தாகி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த படத்தோட அடித்தளமாக கவனிச்சிங்கன்னா 3 வருஷமாக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் கரண்ட்டாக டாக்ஸேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டாக்ஸேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் த்ரெட்டன் அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு இதுதான் முன்னோடியாக இருக்குங்கிறது எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் இந்த டீம் திரு மாணிக்கம் சார் இருக்கட்டும், அவங்களோட ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுக்க முடியும். இந்த கதைக்களத்தில் அவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டான சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கான விஷுவல்ஸ் இருக்குது, ரொம்ப ரேசியான சீன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அது மாணிக்கம் சார்னால மட்டும்தான் முடியும். அவங்களோட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட என்டையர் க்ரூக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரைப்படம் உங்களோட நியர் அண்ட் டியரான தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நியூ டீமுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட், உங்களோட நேரம் ரொம்ப முக்கியம். தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாலிவுட்ஸோட இணையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். உங்களை மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 3 தலைமுறைகள் தமிழ் சினிமாவில் இருப்பது அதிசயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தன் பொற்கரங்களால் ஒப்பனை செய்தவர் பீதாம்பரம் அவர்கள். அவர்களின் மகன் பி வாசு அவர்கள் சின்னத்தம்பி, சந்திரமுகி என்று அல்டிமேட் எவர்கிரீன் வெற்றி படங்கள் தந்தவர். அவர்களின் மகன் சக்தி வாசு இன்றும் பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். தலைமுறை தாண்டி தமிழ் சினிமாவில் எப்போதும் பல வெற்றிகளை கொடுத்த தலைமுறை தாண்டிய இயக்குனர் பி வாசு அவர்கள் இங்கு வாழ்த்து வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அழைக்கிறோம் பி வாசு இயக்குனர் அவர்களை. மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர்களான மீடியா, பத்திரிகை, டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் எனக்கு ஒரு 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 2 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்கு என்கிட்ட ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அந்த லைனில் இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆனால் அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி, தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் வந்து இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும். நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது வந்து தான் தெரியாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை அவர் புரிஞ்சுதான் அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார், கண்ணை ஒருத்தர் பண்ணுவார், எலும்பு ஒருத்தர் பண்ணுவார், தும்பிக்கையை ஒருத்தர் பண்ணுவார், அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை வந்து 90 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து விக்னேஷை வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விக்னேஷ் கிட்ட இருக்கிற ஒரு இது விஷயம் என்னன்னா, ரொம்ப துருன்னு இருப்பார். ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ள ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார். இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவார். அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு வெறித்தனம் இருக்குது. சொன்னார் இல்லையா, அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஆனால் இப்போ சொல்கிற விக்னேஷ், நீ கவலைப்படாத, உழைச்சவன் தோத்ததே கிடையாது. உழைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், என்னையே நீங்கள் எடுத்துக்கங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்கிறேன், கனவுக்கு வயசு கிடையாது. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது. எனக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன் சாகாது, என்றைக்குமே சாகாது. அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு ஓ பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் காம்படேட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஆல் விஷுவலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி. வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு உண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கும், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறான்னா தான் நடிகை. ஒரு ஆர்டிஸ்ட்டும் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்ணுறாங்க. பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயரா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா, இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்கள். அதை அவங்க வெளிப்படுத்தும் போது தான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நிற்கும். அதுதான் வந்து ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர்ஸ், அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரூஸுடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சந்தோஷ். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது நமக்கு.
அந்த மிக்சிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, என்னுடைய விஷால் வால்டர் வெற்றிவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் டீல். அவங்க அப்பா வந்து ரொம்ப அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவர்னு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போதே வால்டர் வெற்றிவேல் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும், அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார்? நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார். மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தோன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ், அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார். எதுக்காக தனக்காக தான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சதுக்கு காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது, அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துட்டார். ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா, நல்லா இருக்கா, நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, யாரும் சொன்னாங்களே, ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட, நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டாதான் நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ மாணிக்கம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா, காளிகாம்பாள் யாரை வச்சு, காளிகாம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு, அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இதில் வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதே போல் ஒரு டைரக்டரோட கதையை டைரக்டரோட வேலை என்னென்னா, முதல்ல அந்த ஹீரோயின் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனாக இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்கிறேன், அந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெடியூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ணுறது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே, நம்ம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம். 2வது படி, அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் 3வது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்றைக்கி மாணிக்க சார் பக்கத்தில் உட்காரும்போது சொல்கிறாரு, இந்த படம் பாருங்கள் சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா, அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேருக்கு கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இது போட்டி பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏயா காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்டில் விஷுவல் பண்ணியிருக்காருன்னா, ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா, வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி. அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ கோயிங் டு அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு நீ நடித்த, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போது நான் தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட கேட்பேன். God bless you and God bless the unit and everyone
எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். விஷால் இங்கே இருக்கிறதுனால ஒரு வரலாற்று செய்தியை இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 29/8/1979 நடிகர் சங்கம் திறந்து வைக்கப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது 4 மொழி கலைஞர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. 46 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் புது பொலிவோட நடிகர் சங்கம் மிக பிரம்மாண்ட முறையில் தயாராகிட்டு இருக்கு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தொடர்ந்து இப்போது புரட்சி தளபதி விஷால் அவர்களுடைய தலைமையில் நடிகர் சங்கம் நம்ம எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக அமைய போது. அதுக்கு முதல்ல அட்வான்ஸாக அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். பெரிய வேண்டுதலும் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாக தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னால் அவர் தயாரித்த இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணது 100 பேராக இருப்பாங்க. படம் ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், வினைகள், போஸ்டர்ஸ், பிரிண்டிங் மற்றும் மீடியா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பேர் தேட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு முதலாக விதை விதைத்தவர் மாணிக்கம் அவர்கள். அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு விக்னேஷ் எனக்கு நெருங்கிய கால நண்பர். நானும் அவரும் பேச்சுலராக இருக்கும்போது ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பலகட்ட போராட்டத்தை அனுபவிச்சேன்னு சொன்னார். அதில் நானும் சில போர்ஷன்ஸ் அவரை கூட பார்த்துருக்கேன். இவர் இத்தனை படம் இதுவரை நடிச்சிருந்தா கூட அவர் காலத்திற்கு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இந்த ரெட் ஃப்ளவர் படம் அமையும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணி அவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த டீமில் வந்து அவரை வேலை வாங்கிக்கக்கூடிய டைரக்டர் ஆண்ட்ரூ வாசா சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் வந்து அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் இது பண்ணி கம்பைன் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி அவ்வளோ ஐஎன் குவாலிட்டியில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண டீம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஒரு கேமராமேன் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைன்னு கேட்டுக்கிறேன். விக்னேஷ் கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனையோ பேர் என்னை வந்து பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னப்போ கூட சார் அந்த ப்ரொடியூசர் வந்து என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு நான் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதற்கு விக்னேஷ் வந்து எந்த காலகட்டத்திலும், ஏன்னா அந்த அன்பு நட்பு தான் வந்து என்றைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கூட அன்றைக்கி அந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அந்த அங்கீகாரங்கள், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறத நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சமீப காலமாக அது இல்லை. அது வாசாருக்கு தெரியும். பிஃபோர் 2000க்கு முன்னாடி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. வாஸ் சார், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ம்பாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து விக்ரமன் சார்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது பா, சௌத்ரி சார் கேட்பாருப்பா, சொல்லணும்ப்பா அப்படின்னு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் எதுவுமே அந்த எத்திக்ஸ், மனிதாபிமானங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ எங்கள் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர், தற்போது நடிகர் சங்க செயலாளர், அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பியூ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக சர்வைவல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் இன்றைக்கி சர்வைவல் பண்ண முடியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் ஹிந்தி, ஓடிடி, சேட்டலைட்டுக்கு வந்து ஃபாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்டக் ஆனதுனால எல்லோரும் எப்படி படம் பண்ண போகிறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. ஏன்னா முன்னாடி என்னென்னா 10 கோடிக்கு எடுத்த படம் வந்து 25 கோடிக்கு எடுத்துகிறோம் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ 20 கோடிக்கு எடுத்த படங்கள் 50 கோடின்னு ஆகி போச்சு. இப்போ எல்லாமே 1 இயராக மார்க்கெட் ஸ்கிராப் ஆகி போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு சின்ன அன்புதான் வேண்டுகோள் தான். ஒரு படம் முன்ன பண்ண ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோம், கதையை கேட்குறோம், ஸோ நடிக்கிறோம், டைரக்டர் பிளான் பண்ணபடி சொல்கிறாங்க, பட் விசுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது. அதில் சில நட்டெல்லாம் லாபங்கள் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே முடிந்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளை காப்பாற்றுவதற்கு மனிதமான அடிப்படையில் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது இல்லை சார். ஏன்னா இருக்கக்கூடிய தயாரிப்பாளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க செயலாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாருமே சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தால் போட்டு பார்த்து போய் வாங்குகிறோம், ஒரு காராக இருந்தால் ஓட்டி பார்த்து வாங்குகிறோம், இது பண்ணி வாங்குகிறோம். ஸோ படம் நம்ம எடுக்கும்போது வந்து அதை சொல்லக்கூடிய கதைகளை வச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது சில சமயம் முன்ன பின்ன ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சில உதவிகள் பண்ண. ஏன் சொல்லணும்னா சார், பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் கண்ணார் பார்த்ததா சொல்கிறேன். மன்மதனுங்கிற படம் பெரிய ஹிட்டு, திருடாதடிங்கிற படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டார்.
இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, எஜுகேஷன் செலவுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு முடிந்தவரை ஒரு அன்பாக உதவுங்க, அது நல்லாயிருக்கும். ஏன்னா விக்னேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லையும் சரி இப்பவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்களுக்கு அதோட பழகின டைரக்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நட்புக்கு அடிப்படையில் வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்றைக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் தோற்றதாக கிடையாது. ஸோ இது சூரியன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஷால் சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முடிந்தவரை தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க சார், கண்டிப்பாக நாங்கள் கூட இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்றாக்காது பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து என்டையர் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் பண்ண முடியாது, எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி எனக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 12 டைம் டேட்டில் மட்டும்தான் பெரிய படங்கள் வரணும், மற்ற டேட்டில் பூரா இந்த சின்ன படங்கள் வரும், மீடியமான படங்கள் வரணும்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மீடியமான படங்கள் சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு வெற்றி படைச்சதுன்னா அந்த டெக்னீஷியனுக்கும் சரி அதில் ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடுத்த ரெகக்னைஸ் கிடைக்கும். அதே மாதிரி கதையை நம்பி படங்கள் எடுங்க. கதைக்காக ஓடக்கூடிய படங்கள் தான் சமீபத்தில் இருக்குது. ஒரு பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு ரப்பர் பந்தாக இருக்கட்டும், ஒரு மகாராஜாவாக இருக்கட்டும், ஒரு குடும்பஸ்தனாக இருக்கட்டும், சார் ரிலீஸ் ஆன இந்த மகாராஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு. நம்ம ஸ்கிரிப்டை டேரக்டர் கிட்ட கேட்டோம், டேரக்டர் கோச்சுக்குருவார். ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஓடிடிக்காரங்க வந்து என்டையர் படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்ணுறதா, பே ஃபார் ரிவ்யூவில் ரிலீஸ் பண்ணுறதா என்னங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தயாரிப்பாளர் சொல்கிறாங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஆண்ட்ரூ பாண்டியன் சார் வந்து எந்தெந்த ஷார்ட்ஸ், அதாவது 2800 சிஜி ஷார்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ அந்த அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் எங்கெங்கே வேணும், எங்கெங்கே இன்சர்ட் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரீ பிளான் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ்கள் குறைக்கலாம். அதாவது தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சொல்ல, அதர் வாண்டட் கிரியேட்டர்ஸுக்கும் அதர் டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஷூட்டிங் டேஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி பண்ணுங்க. நான் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. அதற்காக நல்ல கதையை பிளான் பண்ணுங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எனக்கு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மன அழுத்தத்திலிருந்து மீட்கும் காமெடி சரவடி படங்கள் இவருடையது. இவருடைய வசனங்கள் இவருடைய பெரிய பிளஸ் என்று சொல்லலாம். வடிவேலு சுராஜ் கூட்டணி காற்றலையில் பறந்து வரும் சருகு போல இன்ப வெள்ளத்தில் நம்மை மிதக்க வைக்கும். அழைக்கிறோம் இயக்குனர் சுராஜ் அவர்களை. ஏதாவது நடிக்கிறதுக்கான கெட்டப்பா சார் இது? சும்மா மூளைதான் வளரல, முடியாது வளர்த்துவேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஜாம்வான்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். விஷால், இங்கே நான் முதல்ல விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட கரெக்டாக இருக்கா? ரெடியா? விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்களேன்னா அவராக முதல்ல ஓடி வந்து முதல்ல உதவி செய்வார். என் படத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட தேடி டெய்லியும் ஒரு 4 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. படிப்பு செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும். நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி இந்த நடிகர் சங்க கட்டிடத்தை யாராலையும் கட்ட முடியல. விஷால் வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணமாக முடிக்க போகிறாரு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் விஷால். அப்புறம் வந்து டைரக்டர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன். ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட. இப்போ இந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போதே ரொம்ப கிராண்டியராக இருக்குது. ஆனால் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். விக்னேஷ் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும், சினிமாவில் நேரம் மேலே வந்துட முடியாது. விஷால் கூட கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துட்டுருக்காரு. அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக அமையும் விக்னேஷ், வாழ்த்துக்கள். அப்புறம் கம் டு த பாயிண்ட். மாணிக்கம் இருக்கார், அவர் என் மாப்பிள்ளை, என் சொந்தக்காரர். அவர் முதல்ல படம் எடுக்கிறேன்னு என்கிட்ட தான் வந்தார். மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை நீ நான் மாப்பிள்ளையாக இருக்கிறோம், படம் எடுத்தவொடனே அப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடணும். முதல்ல நீ ஒரு சின்ன படம் எடு, அப்போ சினிமா கற்றுக்கவ, இல்லை சினிமா உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அந்த நிறை குறைகள்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் பண்ணலான்ட்டு. சரி மாமா சொல்லிட்டு போனவர் சின்ன படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2.5 கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சுன்னு சொன்னார். மொத்தம் 8 கோடி ரூபா 9 கோடி ரூபா லெவலில் படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அவர் அது வேறு சொன்னேன்ல, எடுத்துட்டு ஏன் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் பெஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பெஸ்ட்டு படம் தான் ரெட் ஃப்ளவர் தெரியுது.
அப்புறம் இந்த இசை நாயகன் ஒரு சந்தோஷ், அவர் ரொம்ப ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது, சிஜி ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் மாணிக்கம் பத்திரிகையாளரையும் ஊடக நம்பி தான் வந்திருக்காரு. நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, நேற்று நைட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க போலுக்கு, திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஜனங்க நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மாணிக்கம்ன்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம். அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சனை மாணிக்கம் இன்னும் 2-3 படம் எடுப்பார். மாணிக்கம் மட்டும் இல்லாத கோர்ஸ் ஷூட்டு போட்டுன்னு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட படம் எடுக்கணும்னு தான் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்று தானே எல்லாம் எடுப்பாங்க. அதுக்காகவாது இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். லேட் ஆகிடுச்சு, இல்லை கடைசியாக பேச வச்சுட்டாங்க. நான் நினச்சேன் கடைசியாக விஷால் சார், வாசு சார், லெஜெண்டெல்லாம் இருக்கார், இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பேசிடலாம் பார்த்தேன், பழி வாங்கிட்டாங்க கவிதா. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். சார், ஆக்சுவலி நான் பழி வாங்கல, விஷால் சீக்கிரம் கிளம்புறதா இருந்தது. ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு போகணுன்னு இருக்காரு, அதுதான் விஷயம். வடபழனியின் முக்கிய அடையாளமாக இந்த கமலா தேட்டர் விளங்குகிறது. இதில் நிறைய இசை வெளியீடும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கும். கண்டிப்பாக அந்த ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும், பல வெற்றிகளை குவிக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திருமலை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேருடைய நெஞ்சங்களில் முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறாருங்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சரி, சினிமாவிலும் சரி, நிறைய பேர் கடந்து வரோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் மாணிக்கம் சார் முதல் முறையாக சந்திக்கும் போது தொடர்ந்து பாசிட்டிவாகவே பேசிகிட்டே இருக்கார். சினிமா மேலே அவருக்கு இருக்கிற காதலை ஒவ்வொரு நாளும் அவர் பேசும்போது ஏதோ ஆர்வத்தில் பேசுகிறாரா இல்லை ஆர்வக்கோளாறில் பேசுகிறாரா அப்படின்லாம் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஆழமாக இந்த சினிமாவை நேசித்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும்போது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவரை நம்ம வரவேற்கணும், அவருக்கு தலை வணங்கணும். காரணம், இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் நான் தொடர்ந்து ஒரு 5 வருடங்களாக பார்த்துட்ருக்கேன். 5 வருடத்துக்கு மேலே அவரை பார்க்குறேன், அவரை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் ஒரு அழகான ஒரு படம் எடுத்து வச்சுருக்கார். இது போல் ஒரு அனிமல், ஒரு சிஜி படம் தான், எக்ஸ்ட்ரானரியாக. அதெல்லாம் பெரிய டைரக்டர்கள் கொடுத்தா 50 கோடி இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி எடுக்கணும்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. அந்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனர் இருப்பாரா, திங்க் பண்ணுவாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சோசியல் மெசேஜ் அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அது அப்படியே இடையில் அப்படியே நிற்கும்போது எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து தன் கடின உழைப்பால் யாரும் தோற்றதில்லை என்று நம்ம எல்லாரையும் மதிக்கக்கூடிய அவர்களெலாம் நாங்கள்லாம் அப்பா ஸ்தானத்தில் பார்த்துட்ருக்கேன். பிவா சார் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் அந்த உழைப்பை வீணாகாது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த இயக்குனரை திரு மாணிக்கம் சார் அவர்களிடத்தில் இணைத்து வச்சிருக்கு கடவுள் தான். இந்த படம் நான் முழுக்க படம் பார்த்துருக்கேன். ஒரு இந்திய தேசத்தினுடைய படம் இது. ஒரு சாதாரண படமாக நினைக்காதீங்க. ஒரு இந்தியாவுக்கு தேவையான படம். உலகத்தினுடைய வல்லரசு என்று உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா வரப்போகுதுன்னா ஒரு ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். மக்கள் பார்த்து தான் சொல்லணும். எல்லா படத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு நியூஸாக பார்க்காம இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக இது நம்மளுக்கான படம், நம்ம தேசத்துக்கான படம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கணும். அவ்வளோ அளவுக்கு டைரக்டர் தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 8 மணிக்கு உட்காந்துட்டுருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு உட்காந்துட்டுருப்பார். ஆனால் எந்த விதத்திலுமே இந்த படத்தில் தோய்வில்லாமல் இன்றைக்கி தொடர்ந்து ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் பயணிப்பது
ரொம்ப ரொம்ப அளப்பரியது. அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த வெற்றியில் விக்னேஷ் சார் சொன்னார், நம்ம ஹீரோவாக இருந்தால் என்னை வந்து நீங்களாம் ஹீரோவாக இந்த படத்துக்கு இது போடுறாங்களா, பிஸ்னஸ் இல்லைன்னா. என்கிட்டயே படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த படத்தில் கதை தான் ஹீரோ, நீங்கள் விக்னேஷ் சாராக பார்க்காதீங்க, இந்த கதை தான் ஹீரோ. அந்த கதையில் டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் இங்கே பார்க்குற மூஞ்சி தான் நீங்கள் விக்னேஷ். பப்ளிக்கில் போய் தெரியாத ஒரு 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 கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இது இவருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹாலிவுட் ஹீரோ கணக்காக அந்த படத்தில் இருக்கார். அவ்வளோ அளவுக்கு இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒற்றுமையோடு யாரையுமே எந்த இதுவும் இல்லாமல் இந்த படம் முடிஞ்சிருக்கு. ஆண்ட்ரோ பாண்டியன் சாருக்கு அப்புறம் கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே இப்போ தான் நான் பார்த்தேன். எல்லாமே யூத்து, எல்லாமே இவர் கீழே இருந்த வச்சு அவ்வளோ அறிவுகளை உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தில் நிறுத்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இது மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் தத்தளித்து கொண்டு இருக்குது என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம். அந்த தயாரிப்பாளர்களை மீட்டு எடுப்பதற்கு ஒரு சரியான தருணமாக இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். காரணம், தயாரிப்பாளர் சங்கத்தில் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு புரட்சி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், நான் பார்த்த தலைவர்களில் என்னுடைய நண்பர் விஷால் தான். ஒரு முதல் முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்று குரல் கொடுக்கும்போதுலாம், படத்தை கோடி கோடியாக போட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு குரல் கொடுக்கும்போது, ஒரு புது ரத்தம் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்த உடனே மொத்த டீமுமே ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்து அந்த சங்கத்தில் வெற்றி பெற்று ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார். நான் கூட அவரை எதிர்த்து நின்னேன். அந்த டைமில் நான் கதிரேசன் அவர்கள் தலைவராக நின்னா, ஒரு 5 படங்கள் தகுதியான படம் படுத்த தலைவர் தான் கதிரேசன் வரணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குதப்போ, இல்லை விஷால் வரணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு தயாரிப்பாளராக படம் பண்ண தயாரிப்பாளர், வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் சங்கத்தில் அமரணுன்ற குரல் கொடுக்குறேன். என்னுடைய நண்பனாக விஷால் அவரை அப்போதுக்கு நான் எதிர்க்கிறேன். ஆனால் இந்த மேடையில் சொல்லுகிறேன், இந்த சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு புரட்சியை தயாரிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த அங்கீகாரம் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறது. 100 ஷோ போகிற தேட்டர் 400 ஸ்க்ரீன் ஆகணும். ஆனால் 100 தேட்டரில் எதில் ஓடுது ஒரு ஸ்க்ரீன் கூட தெரியாமல், ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில் கை கட்டி நின்றுட்டு இருக்கோம். இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும், இது என்னுடைய உண்மையான உணர்வு, தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமையிலிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் நீங்கள் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். காரணம், எல்லா சங்கங்களும் இணைந்து இருந்தால் மட்டுமே தயாரிப்பாளர் இனம் உயர்ந்திருக்கும். இங்கு பிரிந்து பிரிந்து கிடைப்பதனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம் அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் உருவாக்கினீங்களோ, இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் 400 ஸ்க்ரீனில் ஓடணும்னா உங்களுக்கு ஒரு தலைவர் அங்கே உட்கார்ந்தால் மட்டும்தான் 400 ஸ்க்ரீன் போட முடியும். என் ப்ரொடியூசர் ரூமுக்குள்ளே அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுமாரி கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர்கள் இங்கே கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்டேஜ் இல்லை, எல்லாருமே சங்கத்தில் வந்திருக்காங்க. ஒரு மாற்றம், ஒரு புதிய ரத்தத்தில் தான். எல்லாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும். ஒரு சங்கம் உயர்ந்திருக்குன்னா எதிர்த்து என் சங்கத்தை பாதுகாப்பதற்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படி ஒரு தலைவராக விஷால் மீண்டும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். விஷால் சார் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? தேங்க்யூ. எலெக்ஷனில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, பார்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இந்த படத்தில் ரோப் இல்லாமல் பல சண்டை காட்சிகளில் உண்மையாக நடித்த ஷா அவர்களை ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேச அழைக்கிறோம். ராஜேஷ் அவர்களை ஃபியூ மினிட்ஸ் பேசணும். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ் கோபி செட்டி.
முதப்படியாக ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சாருக்கும், ஹீரோ விக்னேஷ் சாருக்கும் இந்த படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். விக்னேஷ் சாரோட பொறுமையை முன்னாடி என்னோடது ஒன்றும் இல்லை. மோர் தென் 30 years ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆண்ட்ரூ சார் எனக்கு 5 வருஷம் முன்னாடி என்னோட ஒரு குறும்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்து என் கூட இணைஞ்சவர். அவர் கூட நான் அவர் டைரக்ஷனில் நடிக்கிற 2வது படம் இது. இதில் ஆஃபீஸ் போட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட 8 வருஷம் மெனக்கெட்டு இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்ற படம் ஓடிடி படம் தியேட்ரிக்கல் பைலிங்குவல் படத்துக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உன்னோட மெயின் பேஷன் என்னன்னு கூப்பிட்டு கேட்டார். ஆக்டிங் சார், ஆன் ஸ்க்ரீன் தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே என் வயசுக்கு மீறி ஒரு ரோலில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஃப்ளவர்ன்ற படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன். சென்சர்ஷிப் பற்றியெல்லாம் சார் கவலைப்படல, கான்செப்டில் உறுதியாக இருந்தார். ஒவ்வொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் வெப்பன்ஸ், மீனிங்ஃபுல் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் பேஷனேட் ரொமான்ஸ். இந்த படம் வந்துட்டு அந்த டெக்னிக்காலிட்டிலையும் எந்த குறையும் வைக்கல. ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹேட் ஒர்க்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷெட்யூலில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆன்ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நாசர் சார், YG மகேந்திரா சார், தலைவாசல் விஜய் சார் கூட ஷேர் பண்ண வச்சு இந்த சிறப்பு மேடையில், கமலா தியேட்டர் மேடையில் விஷால் சார், P. வாசு சார், மற்ற பெரியவங்க கூட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ண வச்சு என்னை இன்னைக்கு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் மட்டும் இல்லை, மேனேஜர் கார்த்திக் இந்த ஆடியன்ஸில் உட்கார்ந்து உங்கள் அப்பாவும் உன்னோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்திய நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும், நீங்களும் இன்னும் மேலே வளரணும். மாணிக்கம் ப்ரொடியூசர் சாரோட படம் வெற்றி அடையணும், அவங்க இன்னும் பண்ணணும், அவங்க கூட இன்னும் ஃபியூச்சரில் நான் இணைஞ்சு கூட செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. இறுதியாக வெறும் நம்பிக்கை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்த தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களை நன்றியுரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்ட முடியாது. ஏன்னா இந்த இந்த மேடையில் எவ்வளோ பேர் வேலையில் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நல்ல உள்ள ஆத்மாக்கள் எனக்கு என்னென்னா இப்போ வெளியே எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, அது ஒரு தான் கன்ஃபியூஷன் மனசில் அடிக்குது. ஏன்னா அதில் எத்தனையோ ஃபோன் வந்துன்னே இருக்குது, ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வெளியே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னால் ஃபோன் எடுக்க முடியல. இந்த அன்பை படம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. முழுக்க என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது. தமிழக வரலாற்றில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம இதை தமிழகத்துக்கே பெருமை செய்யக்கூடிய படம். இதை ஃபஸ்ட்டு நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் 8, 9, 10 வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. விழாவை வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை. ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே வந்துக்கிறவங்களாம் கணக்கு போட்டுருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்க கண்டிப்பாக கணக்கு போட்டிருந்தா எந்த ஃபங்க்ஷனும் நடக்க போதில்லை. அதே மாதிரி மீடியா பீப்புள் நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த வேலையை பண்ணுறீங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் செய்கிற வேலைக்கும் ரொம்ப உயர்ந்த வேலையை செய்கிறீங்கன்ற ஒரு பதிவை மட்டும் சொல்லி இந்த படத்தை பற்றி சொன்னால் 2 மணி நேரம்னு பேசுவேன். ஆனால் உரையை முடிக்கிறேன். மீண்டும் வந்த அனைவரும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி சார். சிறப்பு விருந்தினர்கள் இங்கே நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால படக்குழுவினர் ஒரு நிமிஷம் மட்டும் பேசுனீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:40க்கு தியேட்டர் நம்ம கொடுத்தாகணும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 14 வருட இசை பயணம், மிரட்டலான காட்சிகளில் இசையின் கோர்வை நம்மை வேறு ஒரு தளத்திற்கு இழுத்துச் செல்கிறது. இந்திய வரலாற்றை, தேசத்தின் ஒரு விஷயத்தை தன் இசையால் மெருகூட்டியவர், டெக்னாலஜியின் மொத்த வடிவமாக விளங்கும் ரெட் ஃப்ளவர் படத்தின் இசையமைப்பாளர் சந்தோஷ் ராம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முதலில் இறைவனுக்கு நன்றி. முதலில் எனக்கு இந்த பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர் திரு மாணிக்கம் அவர்களுக்கும், இப்பிரமாண்டமான படத்திற்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்த திரு ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்குனர் அவர்களுக்கும்,
எனது இசை ஆசான் சித்திரை செல்வம் ரங்கராஜன் அவர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் இங்கு நான் என்னுடைய அழைப்புக்கு வருகை தந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முற்றிலும் வேறுபட்ட படமாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் சிறந்த இசையும் சிறந்த பாடல்களும் கொடுத்திருக்கிறேன். எனக்கு இந்த முதல் வாய்ப்பை ரொம்ப சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நானும் அதில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். இந்த படத்தை மீடியா மற்றும் செய்தியாளர்கள் இந்த படத்தை சிறந்த படமாக, வெற்றி படமாக மாற்றித்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். 7 ஃப்ரேமு 4700 ஷார்ட்ஸ் கட் பண்ணியிருக்காரு. ஒரு நான் லீனர் கதையை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை தான் இந்த ரெட் ஃப்ளவர் படம். 20 வருஷங்களுக்கு பிறகும் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம மைண்டில் கொண்டு வர மாதிரி எடிட் பண்ணி கொடுத்த படத்தின் எடிட்டர் அரவிந்தன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். சீஃப் கெஸ்ட் சார், மேடையில் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். ரெட் ஃப்ளவர் படத்தை கொடுத்த டைரக்டர் ஆண்டர்பள்ளி சார் ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் கே மாணிக்கம் சார், ஹீரோ விக்னேஷ் சார் அண்டு ரெட் ஃப்ளவர் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாத்துக்கும் வணக்கம். ரெட் ஃப்ளவர் உண்மையிலுமே உங்களை தேட்டரில் கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ தேட்டரில் நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்து கண்டிப்பாக ஒரு புது முயற்சியை நீங்கள் ஆதரிக்கணும் சொல்லி இந்த வாய்ப்பை தந்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. இந்த படம் வந்த பிறகு யார் பேசப்படுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக கேமராமேன், எடிட்டர், இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க எல்லாருமே பேசப்படுவாங்க. அந்த அளவுக்கு அழகான டெக்னாலஜி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 2845 சிஜி ஷார்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. 7 ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 5 ஃப்ரீலான்சர் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு முடிவோடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களை பாராட்டி ஆகணும். விஎஃப்எக்ஸ் டைரக்டர் பிரபாகரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஓகே, நான் வந்து ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விக்னேஷர் அண்டு ஆண்ட்ரூஸ் 3 பேருமே நல்லா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து சிஜி பண்ணியிருக்கோம் நாங்கள். 90 மினிட்ஸ் சிஜின்றது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது வந்து தேட்ரிக்கல் படம், எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கோடை மழை விட பருவமழையை விட கோடை மழை ரொம்ப வீரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்துல இந்திரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க படம் வந்த பிறகு பேசும்படியான ஒரு ரோலை நடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களை பாராட்டுவாங்க. பேச அழைக்கிறோம் காவ்யா, ரெட் ரோஸ் ரெட் ஃப்ளவர். கண்டிப்பாக இந்த மேடையில் ஏறின எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது எங்களோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாருக்கு, முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகி நம்ம மனசுலலாம் அப்படி நிறைஞ்சிருக்கு. ஸோ அவர் எங்கள் மனசில் எப்போவுமே நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா இன்னும் அதை பாப்புலர் ஆக்கி விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய கம்பேக்காக இருக்குங்கிறத நான் ஆணித்தனமாக இதை நிச்சயமாக இங்கே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு கதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து டெமோக்ரஸி பற்றிய ஒரு கதை தான் இது. ஸோ இது ஒரு வார், அதாவது 2047 2047 இந்த வார் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட நாட்டோட இந்த இந்த இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த வார் வந்ததுன்னா இன்னும் 2047 ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமாக எடிட்டர் ப்ளஸ் விஷுவல் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டீமாக அமைஞ்சது. அதை தாண்டி முக்கியமாக எங்கள் டைரக்டர் ஆண்ட்ரூ சார் இது ரொம்ப 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 தத்ரூபமாக இந்த படம் இருக்கணுங்கிறதுனால கிரீன் மேட்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப 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 கம்மியான சீக்வன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் கிரீன் மேட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து
ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு காசாலலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாகு சாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரியல் சாண்ட் ரியல் டெசர்ட் இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து நிஜமாவே ரொம்ப தத்ரூபமாக வேலை வாங்கினார் எங்கள் டேரக்டர். ஸோ அதில் நிறைய அந்த மண்ணெல்லாம் அடித்து மேலே இது பண்ணி கன் ஷாட்ஸு இதெல்லாமே நிறைய டீப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து நிறைய க்ரீன் மேட் கிடையவே கிடையாது. ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதுவும் ரியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ 2047 அவுட்புட் என்ன அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு வைப். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட வைப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய படம் கிடையாது. ஓடிடியை தாண்டி 100% இது எல்லாருமே இந்த எஃபெக்டை நீங்கள் பார்க்கணும். சவுண்டிங் ஆர்ஆர் ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எங்கள் படம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே பெருமையாக பேசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே எல்லாருமே இதில் ரொம்ப தூய்மையாக வேலை பார்த்து அதோட அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்கன்றது தெரியும். ஸோ நிச்சயமாக அந்த என்டையர் டீம் இதில் ஒர்க் பண்ண எல்லா க்ரூக்கும் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் நன்றி. இதை இனிமேல் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிற ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜாமவான்கள் உங்கள் நேரங்களை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐம் ரியலி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நல்ல தமிழில் பேசிட்டு போனீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளும் நேர்த்தியான ஒளிப்பதிவில் உற்று கவனிக்க வைத்தவர். விமான காட்சியிலும் கண்ணுக்கு விருந்தாக்கும் கலர்ஃபுல் ஒளிப்பதிவு இவருடையது. ஹாலிவுட் தரத்தில் ஒரு கோலிவுட் படத்தை எடுத்திருக்கிறார். ரெட் ஃப்ளவர் படத்தின் ஒளிப்பதிவாளர் சென்னை, பெங்களூர், கோவா, பாலி, கனடா, துபாய் என்று கட்டிடங்களின் அழகை கண்முன்னே விருந்தாக்கி காட்டிய ஒளிப்பதிவாளர் தேவ சூர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். வாய்ப்பு கொடுத்த மாணிக்கம் சாருக்கு நன்றி, ஆண்ட்ரோ சாருக்கும் நன்றி. எங்கள் டீம் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் தேட்டரில் வந்து படம் பார்த்து எனக்கு பேச வராது ஸ்டேஜில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசலனாலும் உங்களோட ஒர்க் இந்த படத்தில் பேசியிருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் 65 வருடங்களாக கண்ணன் வந்தான், 50 வருடங்களாக தொடர்ந்து மேடை ஏறும் ரகசியம் பரம ரகசியம், 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் மேடை ஏறும் லைட்ஸ் ஆன். இப்படியாக நாடகத்துறையில் நாட்டின் முக்கிய பெயராக மாறியது இவருக்கு. 70 வயதுக்கு மேல் கதை நாயகனாக நடிப்பது என்பது பெரும் சவால். தன் நடிப்பாலும் நகைச்சுவை பேச்சாலும் மக்களை கவர்ந்தவர். கலை உலகில் தன் உயரத்தை தானே எட்டி பிடித்தவர். சமரசமில்லாத படைப்பாளி, சாருகேசி ஹீரோ, ரெட் ஃப்ளவர் படத்தில் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டராக நடித்துள்ள YG மகேந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கொஞ்ச நாள் அடிக்கடி சந்திக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். திரு வாசு முதல் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம். சகோதரர் விஷால், மை மார்க் ஆண்டனி, அவர்லேருந்து இந்த குழு, இந்த நடிப்பு குழு, டெக்னிக்கல் குழு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். த விஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன். அவருக்கு நீங்கள் பெரிய கைத்தட்டல் கொடுத்தா. இங்கே வாங்க சார். அவர் என்கிட்ட வந்து கதையை சொல்லும் போது, என்ன சார் இதெல்லாம் உங்களால் முடியுமா, இவ்வளோ பெரிய விஷன் சொல்கிறீங்களேன்னு கேட்டார். அவர் பதிலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஓரளவுக்கு ஏரகண்ட்டாகவே கேட்டார். இதெல்லாம் விடுங்க, 3 நாள் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு பார்த்தா, ஹிஸ் விஷன் வாஸ் ஸோ பிக். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவர் ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் அவர் வந்திருக்காரு. விக்னேஷ் சார், அவருக்கு ஒரு லைஃப் டைம் பிக்சர். ப்ளீஸ் கிவ் ஹிம் a big hand. he is coming back after a long time. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறேன், ரொம்ப உழைச்சிருக்கார். ஆக்ஷன் சீனில் மட்டும் இல்லை, லவ் சீன்லேயும். ஸோ எல்லா விதமான இது வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்த ஷோவில் இருந்தால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பாகுபலிங்கிறது அந்த 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க. 2040 இதுதான் இன்னும் கஷ்டம். இமேஜினிங் வாட் வுட் ஹேப்பன் 40 years லேட்டருங்கிறது அதை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா டீம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள், மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. நான் அவருக்கு ஸ்பெஷலாக நன்றி கொடுக்கணும்னா, கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார், பிரைம் மினிஸ்டர் இந்தியா இன் 2040. நெவர் கேன் ஐ பிகம் தட், ஐ ஹோப் டு. அண்ட் இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. நீங்கள் அதை பற்றி சொல்லணும். காரணம் என்னென்னா,
இன்னைக்கு நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரபட்சம் இல்லாமல் எழுதுகிற பத்திரிகைகளை சொல்கிறேன், ஊடகங்களில் சொல்கிறேன், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், வி ஆர் கோயிங் சம்வேர். நேதாஜி கனவு கண்ட இந்தியா வந்துட்டு இருக்கு. அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, 2040 இந்த படத்தில் இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அந்த பெருமைக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்ல ஆர்டிஸ்ட். என்ன தலைவாசல் விஜய் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ரோல். இது என்னோட சாருகேசிலையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். ஜான், விஜய், சுரேஷ், ஆல் ஆஃப் தெம், த ஹீரோயின். எனக்கு இந்த படத்தில் பிரசிடெண்ட்டாக அவங்க லேடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணார். பட் அவர் அதிகமாக யூஸ் பண்ணது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அவருடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ். இதை வச்சு தான் இந்த படம் யங்ஸ்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணும். நம்மளை மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வயதானவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். இது மிகப்பெரிய அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இந்த நேரத்தில் இது ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறதுனால நமது ஆத்ம நமஸ்காரங்களை நம்மளை விட்டு பிரிந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களையும் ஒரு நிமிடம் நினைத்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊர் தலைவாசல். அந்த ஊரை பெருமைப்படுத்திய பேர் இவருடையது. கோடம்பாக்கம் தாண்டி நாராயண குருவாக இவர் நடித்து கேரளத்தின் இதயத்திலும் இடம் பிடித்தவர். ஒரு இனிமையான கனவு போல இவர் நடிக்கும் கதாபாத்திரங்கள் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும். அழைக்கிறோம் தலைவாசல் விஜய் அவர்களை. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். பட் ஐ திங்க் இன்னைக்கு காலையில் தான் நான் திருப்பதிலேருந்து வந்தேன். நீண்ட நாள் ஒரு வந்து நடந்து ஏறணும் அப்படின்னு அது ஏறி தரிசனம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அதனால தான் தாமதம். சாரி ஆண்ட்ரூ அண்ட் ஹோல் குரூ. ரெட் ரோஸ், விக்னேஷ், ஆண்ட்ரூ, சந்தோஷ், the hero, the director and the music director. But அந்த வெர்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் கொஞ்சம் இருக்கும். சந்தோஷ் வில் பி த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா இந்த படத்துக்கு தேவையான என்ன விஷயங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் விக்னேஷ் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர். a very big comeback for him, a man who never says give up. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு what you call passion and towards film and film making. கதை சொல்லும் போது சார் ஒரு 3 நாள் ஒர்க்கு தான் சார் இது, பட் நீங்கள் தான் மெயின் ஆண்டகானிஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அந்த லுக்கு எப்படி நம்ம கொண்டு வரலான்னு நான் ஐ ஜஸ்ட் சென்ட் ஸ்டில் டு ஆண்ட்ரோஸ் பார்த்துட்டு வி ஃபிகர்ட் அவுட். அது பார்த்தா வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய 32 வருட சினிமா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கெட்டப் நான் பண்ணதே கிடையாது. எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து யூ வில் என்ஜாய் இட். இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நாட் இன் ஓடிடி ஆர் நாட் இன் டிவி. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் க்ரூ. YGM சார், அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ட் தென் ஜான் விஜய் அண்ட் எவ்ரி ஒன், த ஹோல் க்ரூ. வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் செட்டப் அண்ட் அஜய் ரத்னம். ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஆண்ட்ரூ வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக. பட் படத்தில் பார்த்தா அது வந்து எந்த சீனில் எந்த டயலாக் எப்படி வரணும், பிகாஸ் இட்ஸ் அ யூனிவர்சல் சப்ஜெக்ட், டாக்கிங் அபவுட் எக்கானமி, டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் பவர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். வண்டர்ஃபுல் ஜாப் ஆண்ட்ரூ அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ the whole crew for the success of this film. Thank you very much. Thank you sir. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிளாஸ் மாஸ் ஆக்டிங் அவரோடது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல புன்னகை ஒளிரும் முகம், அமைதியே சூழ்ந்த ஒரு கதாபாத்திரம். இவரிடம் கொடுக்கும் எந்த ரோலிலும் உச்சத்தில் இவரை உட்கார வைத்து விடுகிறது. நிக்சன் ரோல், ரெட் ஃப்ளவர் படத்தில் மக்கள் மனதில் நிற்கும் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் சுரேஷ் மேனன் அவர்களை அன்புடன் இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். விஷிங் த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் விக்னேஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. 30 seconds கூட இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எனக்கு ரத்தம் கொடு, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்ன நெஞ்சு தொண்டர். அந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை ஒரு வரலாற்றின் நெருப்பு. அந்த நெருப்பு தான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் தெரிகிறது.
சீக்ரெட் சர்வீஸ் ஆஃப் ஏஜென்ட் என்ற ரோலில் இவரோட கண்ணும் நடிச்சிருக்கும், இவரோட குரலும் நடிச்சிருக்கும். அழைக்கிறோம் த போல்டு ஆக்டர் ஜான் விஜய் அவர்களை. Good morning, everyone. I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, he's a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஃபார் தேட் ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யங்காக எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன். பென்டாமீடியா கிராஃபிக்ஸ், லேண்ட் மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸ், ஆக்கர் ஸ்டுடியோஸ், பிரிசம் அண்ட் பிக்சல்ஸ் என்ற விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத் துறையில் 700 படங்களுக்கு மேல் பணி செய்தவர். முதல்வன், அந்நியன், சந்திரமுகி, சிவாஜி என்று நீளும் வெற்றி பட பட்டியல். தன் முதல் படைப்பில் இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை தூண்டுவிக்காது, எதிர்த்து வலிமையாக நிற்கும் என்று ரெட் ஃப்ளவர் படத்தின் மூலம் ஆணித்தரமான அழுத்தமான கதை சொன்ன அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹீரோவுடைய கண்கள்லையும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சாரோடைய கண்களையும் தயவு உண்டு பண்ணார். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார், அப்புறம் வாசு சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர் இது 2047 பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் டைனஸ்டின்னு ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் மேலேயுமே டேக்ஸ் போடுறான். அந்த டேக்ஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்கா டேரிஃப் போடுற மாதிரி. அப்போ அந்த டேக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே தே ஜஸ்ட் இன்வேட் படையெடுப்பான். அதே மாதிரி அவன் இந்தியாவுக்கும் அந்த இதை போடுறான். இந்தியாவுக்கு போடும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது. அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாரையுமே அவன் வந்து டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொல்றான். இவனுடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது. அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் ஹீரோ சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அவங்க ஃபேமிலி என்னென்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப பேஷன், ரெண்டு பேருமே திரும்ப வந்து இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணணுன்னு. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆகிருக்கார், தம்பி செலக்ட் ஆகலைன்னு தெரிய வருது. அது அவங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பி ட்வின் பிரதர்க்குள்ள பெரிய ஒரு பெட்ரையல் துரோகம் ஆகிடுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்படி போகுதுனாக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேர். அப்போது ரெண்டாவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட் மால்கம் டைனஸ்டி சிண்டிகேட்டை சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக திட்டமிடுறான். அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸில் இருக்காரு. ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாக இருந்து இதை முறியடிக்குது. அப்புறம் இவனுடைய ஹீரோ வந்து தம்பி இதை எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இது நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கேமராமேன், எடிட்டர் கிட்டத்தட்ட 8 months எவ்வளோ உட்காந்துருக்காப்புல. கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு 350 ஷார்ட்ஸ் எடுப்பார், 300 shots to 350 shots விதவுட் பிரேக் நிறையா போகும். லெஃப்ட் திரும்பினாலும் லெஃப்டில் இருப்பார், ரைட்டில் திரும்பினாலும் இருப்பார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸ் சார், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எடிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஎஃப்எக்ஸ் பேஸ்னால எல்லாமே லேயர்ஸில் எடிட் பண்ணோம். எதுவும் ஷூட் பண்ணது மட்டும் வச்சு பண்ண முடியாது. லைவ் ஷூட்டு, சிஜி ஷாட்டு ப்ளஸ் மேட் பெயிண்டிங்ஸு. அப்போ எடிட்டில் அடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா M2 தேவைப்பட்டது. அப்போது லேயர்ஸ் வச்சு ஒரு 5 லேயர் வச்சு பண்ணோம். அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு எடிட்டில். இதுதான். ஸோ
தேங்க்யூ. உங்கள் ஆதரவு இல்லாதப்போ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். இவருடைய உள்ளமும் உயரமும் ரொம்ப அழகானது. ரெட் ஃப்ளவர் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அஜய் ரத்னம் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தளபதி, என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான். அவர் பேர்லேயே இருக்கு, வி ஃபார் விக்ட்ரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்ட்ரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்ட்ரி. நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேலே நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம், அது வந்து எனக்கு என் லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தார். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி, இந்த படத்தில் வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவாக எடுத்தார். ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க, கண்டிப்பாக வாழ்த்துவோம். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா, பாரதி ராஜாவின் கிழக்கு சென்னையிலே இருவரும் படைப்பாளிகளிடம் பயின்றவர். 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர். கின்னஸ் படமான சுயம்வரத்திலும் இருந்தவர். இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா. அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃப்ளவராக கையில் கொடுக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஏஜென்ட் விக்கி விக்னேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவரோட சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயே அவரோட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு தோணும். அவங்களுக்கு என்ன நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கு மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். 2 பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் என் கூட நடித்த நடிகர்கள், நான் ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, இது டப்பிங் படம் நான் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சாரோடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில்
இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது, எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தை தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே அவர் கெட்டப் அப்படின்னு ஜம்முனா இருப்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார், அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அது சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் மாணிக்கம் சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்கம் சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க ஒரு மனிதன் கிடையாது. நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும், தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான்
ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், நண்பர் மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், தொப்புள்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்றைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்களுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்துட்டு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாம் வந்துருக்கிறீங்க. நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படமெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு எத்தனை நாள்? 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம், ராமனோத்தோலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நாள் தான் அதோடைய தலையில் இருக்குது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டரில் குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கிடணும். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் கோவிந்த் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணியுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை நாள் இந்த மேடை இந்த நிமிடத்திற்காக காத்திருப்பார். வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது என்பது இவருக்கு மட்டுமே பொருத்தமானது. தமிழ் சினிமாவில் செல்லமாய் வந்தவர். நியாயங்களுக்கு எப்போதும் பாயும் புலியாய் பல வெற்றி படங்கள் கொடுத்து ரசிகர்கள் மனதில் கதக்களி ஆடியவர். சண்டை கோழியாய் நின்று வீரமே வாகை சூடினார். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என்று பொறுப்புகள் பல தந்து கோடம்பாக்கம் இவரை கொண்டாடியது. சறுக்க போகிறான் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் சௌத்ரி சாரின் 99வது படம் புது வைரம் பாய்ச்சியது. ஆகஸ்ட் 29 அன்னி வரும் நாள் குறித்தாயிற்று. இனி என்ன, தலை தீபாவளி, தலை பொங்கல், நீங்கள் போங்கள் என்று அண்ணன் தம்பிகள் அனைவரும் வாழ்த்த இருக்கின்றனர். எதிர்கால அரசியலை அவ்வப்போது எட்டி பார்க்கும் அரசியல் ஆர்வம் இவருக்கும் உண்டு, இனியும் உண்டு. அழைக்கிறோம் பெருங்கலைஞனாக வந்து நிற்கும் புரட்சி தளபதி அன்பு நண்பர் விஷால் அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். சாரி, நான் பேசுகிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், நம்ம சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாக்கே பெருமை செலுத்தின சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஸ்டன்ஸ் பண்ண, எத்தனையோ என்னோடய படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ திரைப்படங்களில் ரொம்ப ரிஸ்கான ஸ்டன்ஸ் பண்ண திரு ராஜு அவர்கள் படப்பிடிப்பில் ஒரு கார் டாப்லிங் சேஸில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து இறந்துட்டார். அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மௌனம் அஞ்சலி செலுத்தேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம்.
இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன். மேடையில் இருக்கிற எனக்கு பிடிச்ச ஜாம்பவங்கள், எனக்கு பிடிச்ச நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாரா தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விஷன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார், எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டார்லிங், எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சூராஜ் சார். நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு, இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக. அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம், நம்ம சரியாக இருக்கும். ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவரோட காட்சிகள் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு, சர்ஜன்ஸு, டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதில் இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவேலண்ண காமெடி, சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு மெடிசனா. அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கிறது அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள். ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் கெட்டப் மாற்றி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்கள் முதல்ல ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாவுக்கு வந்ததுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில் என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் அவர் அவர் மனசார பேசினார் பாருங்களேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம். அது அவரோட வழியில் எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்குது. ஸோ அந்த வகையில் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் மிகப்பெரிய திருப்பு முனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ்க்கு அமையணும் நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு.
அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் his vision. I wish Andrew Pandian all the very best for this film. Welcome to the industry. And இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட். விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷன் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும். யாருன்னா தயாரிப்பாளர். உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு, அதான் கடவுளா உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு. அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள். காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பா மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. மாணிக்கம் சார், நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க, இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணாம், எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் சொன்ன மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். நீங்கள் இன்னொரு 2047 எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ 2047 திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மற்றபடி டார்லிங் ஜான் விஜய், என் டார்லிங் அஜய் ரத்னம் சார், என் டார்லிங் தலைவர் சார் விஜய், எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ மீடியா. நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும், எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச 2 அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங், ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி. அது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி அடைய நம்புகிறேன். நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. இந்த குழுக்கு மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக, இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. அந்த நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்காக கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும். இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு, என் ஆதங்கத்தை நான் தீர்க்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க.
அது கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளருக்கு தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனால் 100 தியேட்டரில் 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கான ஒரே ஒரு கொஸ்டின், நடிகர் சங்கம் திறப்பு எப்போது? அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட், இந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க. இன்னைக்கு ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க. 2 மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்கள் புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்க. அதுக்கு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திரைப்பட முடிஞ்சதுக்கப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பாக வந்து என் கல்யாணம் அங்கிட்டு தான் கட்டிடத்தில். ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான் ஓடுறேன், இப்போது கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோடனே எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டிடத்தை பார்க்குறான், கொத்தனார்லேருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துகிறான் இல்லைன்னா. பட் நேரம் வந்துருச்சு, இன்னொரு 2.5 மந்த்ஸில் வந்துடும். 2 மந்த்ஸில் வந்துடும் டெஃபினட்டாக. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பாக படம் வந்துடும் கரெக்டாக. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ விஷால். நான் ஏதோ கேட்க போய் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ படத்தோட டீம் கீழே யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே மேலே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ரெட் ஃப்ளவர் படத்தில் நடித்த நடிகர்கள் கீழே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க.